ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு சல்மா எம்மி கிச்சன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா சாக்லேட் கப் கேக் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: மைதா, சுகர் பவுடர், இது கொக்கோ பவுடரு, சாக்லேட், முட்டை, வெண்ணிலா எசன்ஸு, பால், எண்ணெய், ஒரு பிஞ்ச் உப்பு, பேக்கிங் பவுடர். ஃபஸ்ட்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இது ஒரு கப் சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். இதே மாதிரி 2 கப் மைதா எடுக்கேன். அதுக்காக நான் இதுக்காக அளவு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ விக்ஸ் வச்சு நல்லா பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தாலும் நல்லா பண்ணிக்கலாம். நான் கையால் அது இல்லைன்னா எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்காக தான் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் காட்டுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணணும். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் மைதாவுக்கு நான் 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்த பிறகு பால் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆயில் எவ்வளோ எடுத்துருக்கணும் அதே மாதிரி தான் பாலும் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் பால் போட்ட பிறகு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பாயிரும். நான் 1/4 கப் தான் எடுத்திருக்கேன். 1/4 கப் தான் போட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொக்கோ பவுடர் போடும்போதும் முன்னாடி ஜலிச்சு வச்சுருந்தேன். அது சேர்த்து தான் பண்ணி தான் போட்டேன். இது மைதா நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன். அதுவும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சுகருக்கு 2 கப் மைதா ஆட் பண்ண 1/4 கப் இது 1/4 கப் கொக்கோ பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே இதுவாக பிளெண்ட் பண்ணுங்கள், ஒரு பக்கமாக பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு கேக். பேட்டர் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் மோல்டில் போட்டுடலாம். நான் ஏற்கனவே அவன் 5 மினிட் ப்ரீ ஹீட்டில் வச்சுருக்கேன். இப்போ கப் கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மோடில் பேட்டர் போட்டு இப்போ பேட்டர் போட்டாச்சு. இப்போ சாக்லேட் வச்சுக்கலாம். நீங்கள் சாக்கோ சிப்ஸும் வச்சுக்கலாம். எது உங்களுக்கு இஷ்டம் இருக்கோ அதை வச்சுக்கலாம். பசங்கள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ மைக்ரோவனில் வைக்கிறேன். இப்போ மைக்ரோவனில் உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் இப்போ 10 மினிட்ஸ் டைம் வச்சுக்கலாம். டைமர் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.